நம்ம கத்துக்கிற ஹிந்திய எப்பவுமே மறக்காம ஞாபகம் வச்சுக்கிற மாரி எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஹிந்தி கத்துக்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே YouTube வீடியோஸ் பார்த்து ஹிந்தி கத்துப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க எப்பயுமே பெரிய சென்டென்ஸ மெமரி பண்ணக்கூடாது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க பெரிய சென்டென்ஸ மெமரி பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சென்டென்ஸ நீங்க மறந்துருவீங்க. ஸோ எப்பயுமே நீங்க ஹிந்தி கத்துக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல சின்ன சின்ன வார்த்தையா மெமரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹிந்தி தெரியும், இல்லன்னா நீங்க ஹிந்தி பேசுற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பெரிய சென்டென்ஸ மெமரி பண்ணலாம். அப்ப அது ஈஸியா இருக்கும். ஆனா ஹிந்தி இப்பதான் நீங்க கத்துக்க போறீங்க, பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, எடுத்த உடனே பெரிய சென்டென்ஸ நீங்க மெமரி பண்ணீங்க அப்படின்னா, அத நீங்க அடுத்த நாளே மறந்துருவீங்க. ஸோ எப்பயுமே சின்ன சின்ன சென்டென்ஸா மெமரி பண்ணுங்க. அந்த சின்ன சின்ன சென்டென்ஸா மெமரி பண்ணும்போது, இதுக்கு இதுதான் மீனிங் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு மெமரி பண்ணுங்க. நீங்க இந்த மாரி புரிஞ்சுகிட்டு மெமரி பண்ணும்போது, எப்பயுமே அத நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடு அப்படின்னா, கர் அப்படின்னு புரிஞ்சு மெமரி பண்ணுங்க. நம்ம டெய்லி பேசிக்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வீடு அப்படின்னா கர், வண்டி அப்படின்னா காடி, சாப்பாடு அப்படின்னா கானா, தண்ணி அப்படின்னா பானி. இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான வேர்டு. இது நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட். இத நீங்க மெமரி பண்ணும்போது அர்த்தத்த புரிஞ்சு மெமரி பண்ணுங்க. இப்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வேர்ப பார்க்கலாம். இப்ப வா அப்படின்னா ஆவோ. இதுவே நீங்க மரியாதையா வாங்க சொல்லணும் அப்படின்னா ஆயியே அப்படின்னு சொல்லுங்க. போ அப்படின்னா ஜாவு, போங்க அப்படின்னா ஜாயியே. சாப்பிடு அப்படின்னா காவு, சாப்பிடுங்க அப்படின்னா காயியே. கொடு அப்படின்னா தோ, கொடுங்க அப்படின்னா தீஜியே. தூங்கு அப்படின்னா சோவோ, தூங்குங்க அப்படின்னா சோயியே. வாங்கு அப்படின்னா கரீதோ, வாங்குங்க அப்படின்னா கரீதியே. பாரு அப்படின்னா தேக்கோ, பாருங்க அப்படின்னா தேக்கியே. செய் அப்படின்னா கரோ, செய்யுங்க அப்படின்னா கரியே. என் நேம் சுதா. நான் ஆன்லைன்லையுமே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். இந்த கோர்ஸ்ல நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த கோர்ஸில் கவர் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்த வேர்ட்ஸை அர்த்தத்தை புரிஞ்சு மெமரி பண்ணுங்க. அடுத்த டைம் நீங்கள் ஹிந்தி பேசும்போது இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.